எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடேசன். என் ஒய்ஃப் பேர் இது லட்சுமி. எனக்கு 6 பசங்க. ஒரு பொண்ணு பேர் வந்து தனம்மா, ஒரு அம்மா, ஒரு பெண்ணு பேர் லட்சுமி சிலக்கம்மா, இன்னொரு பொண்ணு பேர் வந்து பூலட்சுமி, என் பேர் அஞ்சு முருகன் ராஜசேகர். அது 5 பேர். இந்த 5 பசங்க இருக்கும்போது நல்லா வாழ்ந்தேன். சொல்றது சோறு இல்லை. இந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணேன். அதான் லவ் பண்ணிங்க அப்படி ஒன்று அம்மா படா இந்த பொண்ணு படா 10 ரூபா கொடுக்கல, இந்த துணி கூட கொடுக்கல, நகை கூட கொடுக்கல. எங்கள் அப்பா எங்கள் அம்மா அந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிரச்சனை விட்டாங்க. நாங்கள் 2 பேர் இறந்துட்டாங்க. அதோட என் 2 பையன் இறந்துட்டான். கை காலையில் அது மாதிரி அந்த பையன் போயிட்டான். பசங்க கல்யாணம் பண்ணேன். சொல்றது சுகர் இல்லை. யார் கொடுப்பாங்க? மறைமகனை கொண்டு போட்டாங்க. சோறு அடிச்சான். பெரிய மறைமகன் சின்ன மறைமகன். இந்த பொண்ணு போனா இன்னொரு பொண்ணு ஓடிப்பட்டான். ஒரு பொண்ணை பெற்று இன்னொரு பொண்ணு கிட்ட ஓடிப்பட்டான். என்கிட்ட ரூபாய் இல்லை. 10 ரூபாய் பண்ணிண்டா 4 பண்ணி விட்டுட்டு என்னதுதா என் பொண்ணுக்கு சொல்லிருக்கேன். இல்லை என்கிட்ட அதோட 3 வாசல் விட்டு அண்ணாது மாதிரி தான் வியாபாரம் இருக்குங்க. வர்றவங்கெல்லாம் அவ்வளோ மாட்டாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு தேவந்தரன் 5 பண்ணி ஓட்டி கொடுத்தான். ஒரு பயிற்சி கிட்டோம். ஆனால் போயிடான். அந்த கால் மட்டும் இருந்து நான் 5 பண்ணி ஓட்டி குத்து. அதுல இந்த 40 குட்டி பிறந்தா நீ 10 குட்டி ஏற்றுக்கோ. எனக்கு 30 குட்டி ஏற்றுக்கு வரத்தலாம் கொடுக்கலாம். போனா சின்ன பேர் வீட்டில் இருந்து நான் வேலைக்காரனேன். வீட்டில் ஒன்று ஆடு மாடு மேய்க்கிறான்டா. அந்த வந்து அந்த கோவம் பண்ணிங்கன்னா நேரம் வந்தேன். இருக்கணும் இங்கே இருக்கான். அந்த தேவன் இந்த வேலை அந்த வேலைக்கு இந்த பிடி பக்கத்தில் எல்லாம் பண்ண அந்த வேலையில் போட்டேன். ஏன் பண்ணா இல்லைம்மா சரி அதோட விட்டு வாசலுக்கு இல்லையாம்மா மாதிரி தான். இன்னைக்கு இல்லாத ஒரு 2 பசங்களும் ஒன்று கல்யாணம் பண்ணேன். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன், பையனுக்கு கல்யாணம் பண்ணேன். இந்த பையன் சேர்த்துட்டான். என் பையனுக்கு 3 பிள்ளைங்க சேர்த்துட்டான். அதனால நான் என்ன பண்ணுறது? நான் கொட்டினேன். ஏன்னா எனக்கு தான் பிள்ளைங்க இல்லை. அப்புறமா எனக்கு பிள்ளைங்க பண்ணாங்க. அப்போதில் யார் கட்டினாங்க? அம்மா பாயப்பட்ட யார் கட்டணும்? அதோட நேடா எவனே மத்திய ரூபாய் இருந்தா 10 ரூபாய் இருந்தா தான் என்ன என் பொண்டாட்டி கூட காலை கட்டியிருப்பேன். இதுதான் எனக்கு கடன்டா சொல்லிட்டு வந்தேன். பார்க்கணும் காசு இல்லை அன்னில்லை. அவ்வளோ நான் பேப்பர் பறந்து ஒரு டப்பா பருகி வீடு பேப்பர் விட்டு போகுது. பண்டாட்டி சோறு பறந்து அவனும் சோறு பறந்த எப்படிக்கிறேன் அண்ணாத்தி மாதிரிக்கிறோம். இங்க தங்கிருக்கீங்க சேஃபா இருக்குறா? என்ன சேஃப் இருக்குதுண்ணா? அப்பா எவ்வளோ பிஸ்ட் எவ்வளோ அறாக்க
ரொம்ப ரொம்ப திட்டம் தூக்கி போயிட்டாங்க. பசங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. என் பையனை தூக்கின்னு போயிருக்கலாம். ஆ. என் பையனை தூக்கி போயிட்டாங்க. அந்த அம்மா பாவம், அந்த அம்மா சொல்லிச்சுதோ பில்டிங், அந்த அம்மா சொல்லிச்சு அது ஏர்ல எடுத்துன்னு போய் அவனை கண்ணு நாடுறதுக்கு முக்கிறானா. அப்புறம் நான் இதெல்லாம் அலையிறேன். இன்னொரு ஆளுக்கு கபான் உபயங்கர மரானா ஒரே ஓட்டுவாங்க. இது ஒன்று நான் ஒன்று இன்னொரு ஆள் வார்த்தை பண்ணி பையனை பிடிச்சிட்டோம். அவனை வந்து நான் அடிக்கலை. ஏன் அடிக்கல? போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியது. ஐயோ இந்த ஊர் ஆளுகள் தான் அவனுமே எந்த ஊர் ஆள் வரல. இது இருந்துக்குன்னு வரல. கபா கபா கபான்னு அடிக்குது. இது அப்படிதான் அடிக்கணும். யாருமே இந்த ஊருக்கு எத்தனை ஊடுக்குது. யாருமே எதுவும் செய்யலாம். என் பையன் தூங்கிட்டேன். நேரத்தில் ஒரு 4 அந்த பக்கம் 2 பையன் தூங்கி போயிட்டாங்க. ஊர் கலக்கலப்பாக எடுத்துட்டோம். டீ காட்டுக்காரருக்கு இல்லையா அப்படியே டிவியில் எப்படி காட்டுறோம். இப்படியா 2 பேர் வந்து பயல் ஜெயிலில் இருக்கிறாங்க. இன்னும் 40 பேர் நம்ம ஊரில் இங்கே இருக்கிறாங்க. எப்படி வீடியோ அதான் குழந்தை எப்படி தூக்கின போய் போட்டா போயிட்டு ஏன்னா அது இந்த வைக்கின்னு செத்து போனால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இருந்துக்குன்னு ஆண்டையாங்க இருந்துக்கினே அப்பா உங்கள் அம்மா கிட்டே பாரியா நீ அடிக்கும் போது அந்த குழந்தை எப்படின்னா வரும் சொல்லலாம் வருமா நம்ம போனா ஏய் எங்கடா உங்கள்கிட்ட ரூபாய் இருக்குதா வா ரூபாய் இல்லைன்னா போடா இருக்கிறது பண்ணி எல்லாம் உங்களுக்கு தாண்டா என் பொண்ணுக்கு தண்ணி கொடுக்குறேன். அதை பொண்ணா சரி பார்த்துக்கூட எல்லாமே மட்டும் தான் தட்டுக்கு செஞ்சேன். ஏய் பாய்ந்த கத்த நம்மளை இப்போ கேஜில் இப்போ தைச்சு விட்டுருக்கலாம். அவங்கக்கிட்ட நான் போய் அடி வாங்கிட்டு வச்சேன். நம்மளை கூட்டு வர பயிரோட படி போலாம் கேட்ட ரூபாய் செஞ்சா பணத்துக்கு தான் மதிப்பு. பணம் தான் பணம் கூட கிளம்பு. மனுஷனுக்கு மதிப்பே இல்லைண்ணே. பணம் இல்லை இன்னைக்கா எங்கன்னா பார்த்துக்கலாம். தானே தானே இப்போ உலகத்தில் நம்மக்கிட்ட பார்த்து சரி ஓகேண்ணா, எங்களால் வந்து உங்களோட பிரச்சனையை ஃபுல்லாக தீர்க்க முடியாது. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம். அதனால் எங்களால் முடிஞ்சது பண்ணுறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க.